படைத்தலைவன். என்ன சொல்கிறது அவரை பற்றி? எல்லாமே அவர் மாதிரியே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவரை விட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். முதல்ல போகும்போது ஒரு யானையோட நடிச்சிட்டு இருந்தோம். அவர் பூந்து விளையாடுறாரு. போன உடனே சின்ன பிள்ளை இல்லையா, டக்குன்னு போய் வீரம் விளைஞ்ச மண்ணுக்கு பிறந்தது அது. அவர் டக்குன்னு பூந்து விளையாடுறாரு, யானைக்கு முத்தம் வைக்கிறாரு, தட்டி கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு அப்புறம் தான் தெரியுது. நமக்கு கிட்ட போகிறதுனால உள்ளே போகிறோம், வெட்ட 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 வெட்டன்னு எடுத்து என்ன யானை என்னங்க அது பூனைக்குட்டியாக தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்குது. ஆனால் அவர் பாஞ்சு இப்போ கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் வைக்கிறாரு, அது கூட உட்காந்துக்கிறாரு. இப்படி போயிட்டு இருந்தா திடீர்னு ஃபைட்டுங்கிறாங்க. போய் பார்த்தாக்க 5 யானை நிற்குது. இப்போ ஒரு ஃபைட்டில் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பேங்க, இந்த நான் காலுக்குள்ளே இருந்தபடி சர்வன்னு வெளியில் வருது. எதை பற்றியுமே அவர் பயப்படவே இல்லை. அது வந்து ஒரு மான்குட்டிகளோட விளையாடின மாதிரி அவர் விளையாடினார். இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பத்தாது. பேசிக்கலி நமக்குள்ள ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும். அது கேப்டன் போட்ட விதைங்கிறதுனால தான் அது இருக்கு. இல்லாட்டி இதுக்கு வேற எந்த விதமான ஆதாரம் இருக்கவே முடியாது. யாருங்க போய் யானையோட அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்ல நேரத்தில் நடித்தார் யானைகளோட. இப்போ இவர் யானைகளோட நடிச்சிருக்காரு. ரிசல்ட் என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. யானையும் கிட்டத்தட்ட ஒரு பூனைக்குட்டி மாதிரி அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ்டு எலிஃபண்ட் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா அதுவும் பண்ணுச்சு. நான் நடித்தது கொஞ்ச நாள் தான், இருந்தாலும் கூட எவ்வளவு சிரமப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க.